அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கடகராசியில் பிறந்த உங்களுக்கு தமிழ் மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது வழக்கம் போல் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு. சனி பகவானுடைய கஷ்டத்துலேருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலம் உங்களுக்கு வந்தாச்சு. மார்ச் 29ஆம் தேதி அந்த நல்ல காரியங்கள் நல்ல நாள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. உங்களுடைய 8ஆம் இடத்துல சூரிய பகவான் கோச்சாரத்தில் இருக்கார். அங்கே தான் 15ஆம் தேதி வரைக்கும் புதனும் இருக்கார். ஆக இந்த மாதத்தில் முதல்ல உங்களுடைய பண வசதி, பொருளாதார வசதி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குற போது ஒரு பக்கம் உங்களுக்கு நிறைய வருமானங்கள் உண்டு, இன்னொரு பக்கம் அதற்கான செலவுகளும் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல தான் 3 கிரகங்கள் இந்த மாதம் சஞ்சாரம் பண்ணுறாங்க. அப்படி இருந்தாலும் இந்த மாதம் பொதுவாகவே நீங்கள் யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க. அந்த பணங்கள் திரும்ப வருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. கடனையும் கூடிய வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். அதில் 8ல் இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் உங்களுக்கு பழைய கடன் அடைக்கிறதுக்கு புதுசாக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லேயும் எச்சரிக்கையாக இருங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆறுதலான விஷயம் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல கோச்சாரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறது தான். இந்த 11ஆம் இடம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எல்லோருக்குமே ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த 11ஆம் இடம் ஜோதிட சாஸ்திரத்தில் நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், ஆசைகள், அபிலாசைகள் ஏதோ ஒரு விதத்தில் தெய்வ அனுகூலத்தால் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அங்கே தான் கோச்சாரத்தில் குரு பகவான் உங்களுக்கு சஞ்சாரம் பண்ணுற அந்த 11ஆம் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இந்த மாதம் இருக்குது. அவர்களால் நற்பலன்கள். அது மட்டுமல்ல, மூத்த அக்கா அல்லது அண்ணன், சகோதர சகோதரிகள் இருக்காங்கன்னாலும் அவர்களாலும் நமக்கு வாழ்க்கையில் ஏற்றம் நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் ஒரு பக்கம் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் ரொம்ப நாளாக உங்களுக்கு முன்னோருடைய சொத்து இருக்குது, அது கைக்கு வரல, கிடைக்கல, அதை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இதுவரைக்கும் அமையலன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அந்த எதிர்பாராத அந்த முன்னோருடைய சொத்து வருவதற்கான வாய்ப்பு அல்லது பணமாகவோ பொருளாகவோ இந்த மாதம் உண்டு. அது மட்டுமல்ல, உங்களுக்கு ரொம்ப நாளாக ஏதாவது பென்ஷன் பணம் வராமல் இருக்குது, அல்லது ஏதாவது அரியர்ஸ் பணங்கள் வரல, அல்லது உங்களுக்கு இன்சூரன்ஸ் பணங்கள் வரல, அல்லது டிவிடெண்ட் எதுவும் வரல, இப்படி வராத பணங்கள் எதுவாக இருந்தாலும் வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறைய உண்டு. அதில் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது வீட்டில் ஏதாவது வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது சிறு தொழில், சுய தொழில் பண்ணுறீங்க, வேறு ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய துறைகளில் நல்லதொரு லாபம், வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணிங்கன்னா அந்த பிளானிங் சக்ஸஸ் ஆகும். ஒரு பக்கம் 8ஆம் இடத்துல கிரகங்கள் எல்லாவற்றிலுமே நீங்கள் போராடி ஜெயிப்பதற்கான வாய்ப்பு. இன்னொரு பக்கம் குருவான் உங்களுக்கு எதிர்பாராத நன்மை. இன்னொரு பக்கம் உங்களுடைய முயற்சி 15ஆம் தேதிக்கு அப்புறம் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு. இப்படி தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஆக எந்த ஒரு முயற்சி பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்கள். சீக்கிரம் அந்த விஷயத்தில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இல்லைன்னா தேவையற்ற அலைச்சல்கள், மன உளைச்சல்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள், போராடி வெறுப்பாகி தான் அந்த காரியங்கள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நம்முடைய உறவுகளால் நமக்கு ஒரு பக்கம் பிரச்சனை, போராட்டம், அவர்களால் நிம்மதியற்ற தன்மை, இது எல்லாமே இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. உறவுகள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நம்ம ஏதோ ஒரு விதத்தில் பிரிய வேண்டிய காலங்கள் இதுவும் இந்த மாதம் உண்டு. அது மட்டுமல்ல, கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும் நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் வரலன்னு கவலைப்படாதீங்க. இந்த மாற்றங்கள் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது.
யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு டிசைட் பண்ண முடியாத சூழ்நிலை, தேவையற்ற மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள், இது எல்லாமே இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இதில் நிறைய மாற்றங்கள், மனம் நிம்மதியாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் நிறைய உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய காதல் விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக, உங்களுக்கு புதுசாக காதல் லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள், நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள், இது அத்தனையுமே இந்த மாதம் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் இறையறலால் உண்டு. ரொம்ப நாளாக என்னுடைய குழந்தைக்காக நான் பெரிய லெவலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம் எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலாம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஆறுதலான விஷயம், நல்லது நடப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு. நான் பெரிய லெவலில் ஸ்போர்ட்ஸில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் நல்ல ரெகக்னைஸ் இருக்குது, நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமையும். யாரெல்லாம் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ கவனமாக இருங்க. உங்களுடைய எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், மனக்குழப்பங்கள் இருக்குது. நான் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்கள். குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, எனி ஸ்பெக்குலேஷன் அதாவது யூக வணிகங்கள் எல்லாமே 15ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் லாட்ரி டிக்கெட் வாங்குறதா இருக்கலாம், ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கலாம், ட்ரேடிங் பண்ணுறதா இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்துக்கலாம், இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணுறவங்களாக இருக்கலாம். நீங்கள் எதில் வேணாலும் இருங்க. 15ஆம் தேதிக்கு அப்புறமா ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய ரொட்டீன் லைஃப்பை அப்போயே ஆரம்பிங்க. எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம். ஏன்னா உங்களுடைய 5ஆம் இடத்தை குரு சனி பார்க்கறதுனால உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கிக் கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் கிடையாது, வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலகட்டங்கள். அதனால் நீங்கள் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. இந்த மாதம் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது, உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஸோ உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்துக்கொள்ளணும். நான் உங்களுடைய 8ஆம் இடத்துல கிரகம் இருக்கிறதுனால மற்றவங்களோட உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு வேலை இருக்கா, ஜாப் இருக்கா, இதை மட்டும் பாருங்கள். ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களை பொறுத்த வரைக்கும், கடகராசியை பொறுத்த வரைக்கும் குரு சனியா 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டங்கள் இருக்குது. அல்லது விஆர்எஸில் வரணும் அல்லது லாங் லீவ் போட்டு வீட்டில் இருக்க வேண்டிய காலகட்டங்கள், இதெல்லாமே உங்களுடைய ஜாபில் உங்களுக்கு இருக்குது. அதனால் இந்த விஷயத்தில் பொறுமை நிதானமாக இருங்க. ஏதாவது இறைவனுடைய அனுகூலத்தால் நமக்கு நல்ல வேலை இருக்கா, நல்ல சம்பாத்தியம் இருக்கா, அதை மட்டும் பாருங்கள். மற்றவங்களோட உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. இந்த மாதம் அதற்கான கிரக நிலைகள் உங்களுக்கு இல்லை. பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல. யாரெல்லாம் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுடைய தொழில் ஓரளவுக்கு லாபத்தை கொடுக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா 2 பேருமே லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக எனக்கு வாழ்க்கையில் திருமணம் நடக்கலை, திருமணம் டிலே ஆகிட்டுருக்கு அல்லது தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் திருமணத்திற்கான வாய்ப்பு, திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு. அதே 15ஆம் தேதிக்கு அப்புறம் என்கேஜ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஒரு சிலருக்கு உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். தாராளமாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் கம்பெனி மாறணும், நீங்கள் கவர்மெண்ட்டு, ப்ரைவேட்டு, இணையதள ஃபீட்டர் கன்சல் இருந்தாலும் கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணுங்கிறவங்க இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் மூவ் ஆகுங்க. கண்டிப்பாக ஏதோ உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. உங்களுக்கு எதிர்பாராத உதவிகள், அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு சகாயம், ஆதாயம், இதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. இந்த மாதத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் பிரச்சனை அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது. யாரெல்லாம் அதர் ஸ்டேட்டில், அதர் கண்ட்ரியில், அப்ராடில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு இருக்குது.
இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எல்லாம் எங்கெல்லாம் சிவ ஆலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவ வழிபாடு, அர்ச்சனை, ஆராதனை ரொம்ப முக்கியமாக பண்ணுங்கள். அதில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய வழிபாடு கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப முக்கியம். அடுத்த மாதத்திலேருந்து அவர் உங்களை விட்டு விலகிறாரு. அது மட்டுமல்ல, எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்கள். கருடாழ்வாரை சேவிச்சுட்டு வாங்க. நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம்.